Hi friends, நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு சிம்பிள் ரெசிபி தான். ஒரு ரசம் வைக்க போறோம். கல்யாண வீட்டு ஸ்டைல் ரசம். நம்ம அடிக்கடி ரசம் சில டைம்ல கல்யாண வீட்டுல எல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்போம். இப்போ அது எப்படி நம்ம சிம்பிளா வீட்டிலே பண்றது அப்படின்னு பாத்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இடிக்கல் தான் எடுத்துருக்கேன். நான் இப்போ மிக்சி ஜாரில் எதுவுமே இடிக்கல. அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் நல்ல மிளகு எடுத்துக்கோங்க. அதையும் இடிக்கல்ல சேர்த்துடலாம். அப்புறம் 1.5 டீஸ்பூன் அதுவும் ஜீரகம் இதில் சேர்த்துடலாம். இடிக்கல்ல சேர்த்துட்டு ரெண்டையுமே நம்ம ரொம்ப மாவா இடிக்க வேண்டாம். ஒன்றும் பாதியமா இப்போ தள்ளி எடுக்க போகிறோம். ரொம்ப நைஸா இடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த ஃப்ளேவர் அந்த அளவு இருக்காது. அதனால ஒன்றும் பாதியமா இடிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ரொம்ப மாவாட்டும் இடிக்கல, இதை மாதிரி குறப்பா ஒன்றும் பாதியமா இடிச்சு எடுத்துருக்கோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். இப்போ அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூடு உடைக்க தேவையில்லை. இந்த மாதிரி தொலியோட போட்டுக்கோங்க. இதையுமே ஒன்றும் பாதியமா இப்போ தட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்க, இதுவுமே நம்ம தட்டி எடுத்தாச்சு. இதே மாதிரி பூடு தோல் எடுக்க வேண்டாம், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதே மாதிரி ஒன்றும் பாதியமா தட்டி எடுத்துட்டோம். இப்போ இதையுமே வேற ஒரு பாத்திரத்துல மாத்திரலாம். இப்போ ரசத்தை கூட்டி வச்சிடலாம். நம்ம ரசத்துக்கு புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்து ஊற வச்சிருந்தோம். இப்ப அதுல உள்ள புளி தண்ணி இதுல சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம், பெரிய சைஸ் தக்காளி பழம் நாட்டு தக்காளி பழமா இருந்தா நல்லா இருக்கும். தக்காளி பழத்துல உள்ள இருக்கிற அந்த காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப அதையும் இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கை வச்சு ஒரு அப்படி இந்த போல மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்ப இன்னுமே டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் பழுத்த பழமா எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு கொத்து மல்லி இலை, அதையுமே இதுல சேர்த்துட்டு நம்ம ஒருக்கா நல்லா மேஷ் பண்ணி விட்டுறலாம். இதையும் சேர்த்து ரொம்ப கசக்கணும்ல, ஒருக்கா அதை போல கசக்கி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம ரசம் தாளிச்சிடலாம். இப்ப ரசத்தை தாளிச்சிடலாம். இப்ப எண்ணெய் சூடானோடனே கடுகு, 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, இப்ப இதுவும் இவ்வளவும் சேர்த்துடலாம். இப்ப நம்ம தட்டி வச்சிருந்த ஜீரகம் நல்ல மிளகா சேர்த்துடலாம். அதுக்கு அடுத்தது பூடு, பச்சை மிளகு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சிருந்தாலும் அதையும் சேர்த்துடலாம். நம்ம காயப்பொடியை இந்த டைம்ல சேர்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்டே வெறுமனே எண்ணெய் அந்த கடுகு போட்ட உடனே சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா காயப்பொடி கரிஞ்சிடும். அதனால கட்டி சேர்க்கறதா இருந்தா அந்த டைம்ல சேருங்க. அப்படி இல்லை பொடி சேர்க்கறதா இருந்தா இந்த மசாலா சேர்த்தப்புறம் சேர்த்தா போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இதையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த புளி தண்ணி, தக்காளி பழம், மல்லி இலையெல்லாம் போட்டு வச்சிருக்கிறத சேர்த்துடலாம் இதுல. இப்போ இது கூடவே தேவையான தட்டி சேர்த்துடலாம். எப்பவுமே ரசத்தை பொறுத்த மட்டும் மீடியம் அப்படி இல்லைன்னா சிம்லே வச்சுதான் நம்ம கொதிக்க வைக்கணும். அப்பதான் ரசம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்ப அடுப்பு சிம்ல இருந்து கொஞ்சமா தான் கூடுதலா இருக்கு. இப்போ சிம்ல இருந்தே நமக்கு ரசம் கொதிக்கட்டும், அது வரை வெயிட் பண்ணலாம். ரசத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, இந்த இடத்துல இதுல இந்த மாதிரி சின்னதா பபிள்ஸ் கொதி வர ஆரம்பிச்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி இந்த டேஸ்டே உங்களுக்கு வித்தியாசப்பட்டுரும். லாஸ்டா கொஞ்சமா மல்லி இலை தூவி நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இதே மாதிரி மெத்தடில் ரசம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.